வாக்காளர்களுக்கு வணக்கம். தேமுதிக இன்னும் நல்ல ரெகனைஸ்டு, நல்ல ஒரு எல்லாருக்கும் மக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் அறிஞ்ச பார்ட்டிஸில் முடிவு அறிவிக்காமல் இருக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான். டிசம்பர் 7 அவங்களுடைய மாநாட்டிலேயே முடிவு அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே முடிவு எடுத்துட்டோம். ஆனால் உடனே ஏன் சொல்லணும், பொறுமையாக சொல்லாமல அப்படின்னு இப்போ வரைக்கும் காலம் தாழ்த்திக்கிட்டே வராங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, இன்னும் தொகுதி பங்கீடு எவ்வளோ தொகுதின்னு முடிவு பண்ணல. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி சூடுபட்டிருக்காங்க. ஏடிஎம்கே கூட டக்குன்னு பேசி கையெழுத்து போட்டாங்க எம்பி தரேன்னு. ஆனால் எந்த டேட்டில் தரல, என்ன இயரில் தரேன்னு நாங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்ததுனால இந்த டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சீட்லேருந்து தொகுதியிலேருந்து எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அறிவிக்கணுங்கிற மாதிரி இருப்பாங்க போல தோணுது. இப்போ தேமுதிக முன்னிலையில் இருக்கிற சாய்ஸஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு அவங்க ஏற்கனவே இருந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அவங்க இருந்த கூட்டணி அப்படியே ஒன்றா இருக்குது. அந்த கூட்டணிக்குள்ளே அவங்க திரும்ப போகலாம். அந்த கூட்டணிக்கு திரும்ப போகும்போது அவங்களுக்கு பெருசாக நெருடல் இருக்காது. ஏற்கனவே இருந்த கூட்டணி தான். ஆனால் எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவாங்க அப்படின்னு தெரிய வரல நமக்கு. அந்த காரணத்துக்காக அவங்க இருக்கிறாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது ஆப்ஷன் அவங்களுக்கு டிஎம்கே கூட்டணி. அவங்க இப்போ பேசுகிற பேச்சுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது டிஎம்கே கூட்டணி போக விரும்புகிறாங்க போல தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்னு அந்த கூட்டணியில் 2-3 முறை இருந்துட்டாங்க. 2011ஆம் ஆண்டில் அவங்க வச்ச கூட்டணியில் அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. திரும்பி விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக உட்காந்தாரு. அதுக்கப்புறமா அந்த கூட்டணியிலேருந்து அவங்களுக்கு எந்த சக்ஸஸுமே கிடைக்கல. அதனால அவங்க டிஎம்கே கூட்டணிக்கு போகலாமா, அங்கே போனால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா, அவங்கள நம்பி இருக்கிற சில பேர் எம்எல்ஏவாக மாற்ற முடியுமா, ஒரு எம்பி சீட் வாங்க முடியுமா அப்படிங்கிற கால்குலேஷன் பார்க்குறாங்க.